Welcome students, Standard 8, Subject Social Science, Civics, Unit 1, Topic How the State Government Works, Part 3. லாஸ்ட் கிளாஸில் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் பற்றி பார்த்தோம். சட்டங்கள் வந்து எப்படி உருவாக்கப்படுது, அது வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட், நீதியெல்லாம் வந்து எங்கெங்கே கிடைக்குது நம்ம ஸ்டேட்டில், எந்த இடத்துக்கு போனால் வந்து இதாகும் அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸிக்யூட்டிங் லாஸ், ஒரு லாவை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இட் இஸ் த ஜாப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எக்ஸிக்யூட் த லா. ஒரு லாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஒரு லாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் அட் சென்னை. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வேர் அ ஸ்டேட் legislative assembly is located and where its council of ministers functions is called the capital of the state. The legislative assembly அந்த பிளேஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டேட்டோட கேபிட்டல் சென்னை, அப்போ அங்கே தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The state government has several lakhs of government employees to execute the laws made by the legislative assembly. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்குற லாஸை வந்து யார் மூலியமாலாம் பீப்புள்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா கலெக்டர்ஸ், தாசில்தார்ஸ், பிளாக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், போலீஸ்மேன், டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எக்ஸெட்ரா. இவங்க மூலியமாக தான் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆல் ஆஃப் தெம் ஆர் பெய்டு சேலரிஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சேலரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குறவங்க. அதனால இவங்க தான் வந்து இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி பீப்புள்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் ஹைகோர்ட். இப்போ வந்து நீதித்துறையை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹைகோர்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் வந்து அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷியரி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று தான் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் எல்லா கோர்ட்டும் முடிச்சு கடைசியாக எங்கே தான் போவாங்கன்னா ஹைகோர்ட்டில் வழங்குற தீர்ப்பு தான் வந்து இறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்ம சென்ட்ரல் லெவலில் போனால் தான் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As per the constitution, there shall be a high court in each state, but there may be a common high court for 2 or more states and union territories. 2 or more states வந்து ஒரு common high court இருக்கும், union territories அப்படின்னு சொல்றாங்க. The state high court consists of the chief judge and such other judges as the president may appoint from time to time if necessary. ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் ஒரு சீஃப் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. தேவையானப்ப இன்னொரு சீஃப் ஜட்ஜ் தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுவார். தேவைப்படுறப்ப ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் தி ஹை கோர்ட்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸ்டு. நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை வந்து யூனிஃபார்மாகவும் ஃபிக்ஸ்டாகவும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இன் consultation with the chief judge of India and the governor of the state. இந்த சீஃப் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து யாரை கேட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ வந்து நம்ம ஸ்டேட் அப்படின்னா நம்ம ஸ்டேட் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், சென்ட்ரல் லெவலில். அப்போ நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் கிட்டையும் கவர்னர் கிட்டையும் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஜட்ஜை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் மஸ்ட் ஹாவ் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். ஹி மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து கண்டிப்பாக இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹி மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் அட்வொகேட் இன் 1 or more ஹை கோர்ட்ஸ். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹை கோர்ட்ஸில் உள்ள அட்வொகேட் கிட்ட 10 years வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A judge of high court holds the office until he complete the age of 62 years. அவங்களோட 62 years வரைக்கும் வந்து ஒரு ஜட்ஜாக வந்து இருக்கலாம் நார்மலாக அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் a judge of the high court can be
removed from office only for proven misbehavior or incapacity and only in the same manner in which a judge of the Supreme Court is removed. அவங்க வந்து அந்த ஜட்ஜுன்ற இதை விட்டு போகணும், ரிமூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஒன்று அவங்க மிஸ்பிஹேவியர், அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கலாம், அதை வந்து ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த மேனரை வச்சு இது பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட அதே மீன் சென்ட்ரல் லெவலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டேட் லெவல்லையும் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட மேனர் மாதிரியே தான் இந்த ஹை கோர்ட்லேயும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். ஹை கோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். The High Court has been empowered to issue rights, habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto for the enforcement of the fundamental rights and for other purpose. Every high court has a general power of superintendent over all the lower courts and tribunals within justification, expect military courts and tribunals. ஹை கோர்ட்டில் வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அதுக்கு கீழே உள்ள எல்லா கோர்ட்டில் உள்ள ஃபைல்ஸும் வந்து இங்கே வந்து ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாத்தோட கேஸ்க்கானது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. If a case in pending before a subordinate court and the high court is satisfied that it involves the substantive questions of the constitutional law, it can take up the case and decide it itself. எல்லா அதோட சப்பார்டினேட் கோர்ட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கே சால்வ் பண்ண முடியாததை வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து தள்ளுவாங்க, அங்கே வந்து இறுதியான தீர்ப்பை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹை கோர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இன் தி ஸ்டேட். இந்த ஹை கோர்ட்டோட கண்ட்ரோலில் தான் எல்லா அந்த ஸ்டேட்டில் உள்ள சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் த சுப்ரீம் கோர்ட், த ஹை கோர்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. எப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் இந்தியா லெவலில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஒவ்வொரு ஈச் ஸ்டேட்டில் உள்ள ஹை கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது மாதிரி ஹை கோர்ட்ஸில் ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டில் உள்ள சப்பார்டினேட் கோர்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈச் ஸ்டேட் is divided into number of districts, each under the jurisdiction of the district judges. The district court judges were appointed by the governor. ஒவ்வொரு ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸையும் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸாக பிரிப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒவ்வொரு ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து அதை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளோட கவர்னர். In the exercise of the above mentioned powers, the High Court enjoys full power and freedom to act within the restriction. The constitutional safeguards have ensured its independent working. இதோட ஹை கோர்ட்ஸ் ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து முடியுது. ஹை கோர்ட் மட்டும்தான் ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட்டோட இது சொல்லி அவ்வளோதான் இந்த லெசன். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிங் லாஸ் பார்த்தோம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி. இந்த கிளாஸில் ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட் பார்த்தோம். அதில் உள்ள ஒன்று தான் ஹை கோர்ட். ஹை கோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன். இதுக்கான 1 வேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் ரைட் பண்ணணும். தேங்க்யூ.